ரொம்ப வொர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணு விட்டுட்டா. மூவ் ஆன் பண்ணிட்டா. அவ விட்டுட்டா. இத விட்டுட்டு அவ லைஃப்ப பாக்க போயிட்டா. அவ படிக்கிறா. அவ அவளோட டேலண்ட்ட இது பண்ணிட்டு போயிட்டா. அந்த பையனும் அதே மாரி ஓகே போயிட்டாங்க. நம்ம தான் இன்னும் அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு, என்னைய கெட்டு பண்ணிட்டாய்ங்க, என்ன அத பண்ணிட்டாய்ங்க, வச்சுட்டாய்ங்க, எடுத்துட்டாய்ங்கன்னு அழுவுறது, ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசிய போடுறது, மறுபடியும் வருது, அழுவுறது, ஆஸ்பத்திரிக்கு போறது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா எதுக்காக அதான் சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ மாறினாலும் மனுஷங்களோட ஒரு மைண்ட் செட் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வீட்டு பிரச்சனைனா என்னன்னு நோண்டி நோண்டி பார்க்குற விஷயம் ஒண்ணு. ஸோ அதனால அத என்ன பண்றாங்க, அவங்க அதே கன்டென்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க. இது நடுவுல இந்த அம்மா போச்சாம். அந்த அந்த பார்த்தா அந்த பொ பொம்பள இன்னொரு புருஷனோட பொண்டாட்டியாம். அத கூட்டு வந்து இவன் வச்சிருக்கானாம். இவனுக்கு 2 குழந்தையாம். அந்த பையன் பார்த்தா யாரோ ஒரு பொண்ணுகிட்ட இன்ஸ்டால ஏதோ ஒண்ணு பேசி அவன கொண்டு போய் ஜெயில்ல போட்டாங்களாம். ஜெயில்ல இருக்கவன பார்க்கறதுக்கு பொண்டாட்டி, கள்ள பொண்டாட்டி, புருஷன் 3 பேரும் போறாங்களாம். அங்க பார்த்தா